தேவனுடைய விசுவாசத்தினாலே இந்த வானங்கள் பூமி உண்டாக்கப்பட்டது போல, இல்லாதவைகள் உண்டாக்கப்பட்டது போல, நம்மளுடைய விசுவாசத்தினால நம்ம வாழ்க்கையில எது எதெல்லாம் இல்லாம இருக்கிறதோ, எது எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, நம்மளுடைய விசுவாசத்தினால மீண்டுமாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் சொல்லுது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆமென். அப்போ நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம், இந்த உலகத்தின் காரியத்தில் மாட்டிக்கொண்டு நாம் போராடி கொண்டு இருப்பது அது கெட்ட போராட்டமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவுக்காக ஒரு சில காரியத்தை நான் இழந்தாலும் கூட ஆண்டவர் நான் மறுதளிக்காம இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசத்தில் நல்ல போராட்டமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்.